Hi friends, welcome to our channel Tilaga Style. இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் என்னோட பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ண போறேன். சரி அத வந்து க்ளீன் பண்ணும்போது உங்க கூட பேசிக்கிட்டே வந்து க்ளீன் பண்ணிரலாம் அப்படினு தான் வீடியோ வந்து எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம வந்து பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்றதா இருந்தா ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணியணும். போட்டோஸை மட்டும் க்ளீன் பண்றது இல்லனா நம்ம விளக்கு மட்டும் எடுத்து க்ளீன் பண்றது அப்படிங்கறத மட்டும் வச்சுக்கிடாம ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து எடுத்து க்ளீன் பண்ணும்போது பூஜை ரூம் பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து அழகா வந்து இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் நம்ம வந்து முந்தின நாள் வச்சிருந்த பூ எல்லாம் இருக்கும்ல அத எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து தூர எடுத்துறலாம். எடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து குலதெய்வத்துக்காக வந்து சொம்பல நீர் நிரப்பி வச்சிருப்போம்ல அதை எடுத்து நீங்க வந்து துளசி செடிக்கு ஊத்தலாம். இல்லனா ஏதோ ஒரு செடிக்கு கூட நம்ம வந்து ஊத்திரலாம். அப்படி இல்லனா கால் படாத இடத்துல கொண்டு ஊத்தணும். அப்படியும் முடியலனா நம்ம வந்து கிச்சன் சிங்க் வந்து சுத்தமா இருக்கிற நேரத்துல இத கொண்டு ஊத்திருங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் நம்ம வந்து விளக்குகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துறலாம். எதெல்லாம் நம்ம வந்து பூஜை ரூம்ல வந்து கழுவுற பொருளோ அதை எல்லாத்தையுமே தூர எடுத்து வச்சிரலாம். ஏன்னா அதெல்லாம் தூர எடுத்துட்டோம்னா தான் நமக்கு வந்து செல்ஃப் வந்து நம்ம போட்டோஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே வந்து டெய்லியும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட விளக்கும் இருக்கு. அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு அதையும் தூர வந்து எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் வைக்கிறது, நம்ம விபூதி பத்தி பொருத்தி வைக்கிறது, சாம்பிராணி கரண்டி அப்படி எல்லாம் இருக்கும்ல அத எல்லாத்தையுமே வந்து தூர எடுத்து வச்சிரலாம். நம்ம சேனலை நீங்க ரெகுலரா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7 நாள் வந்து ரொம்ப சிறப்பா வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். நேத்து பிரம்ம முகூர்த்த பூஜையோட பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பிசினஸ்க்காக ஒரு நோட்டீஸ் வந்து அடிச்சிருந்தேன். அத வச்சு பூஜை வந்து பண்ணிருந்தேன். இப்போ அத வந்து நம்ம தூர எடுத்து வச்சிரலாம் அப்படினு தான் இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் பண்ண பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா saree pre-pleating business வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கிறேன். இந்த வீடியோ யாரும் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி saree pre-pleating வேணும்னா இப்போ அந்த நோட்டீஸ்ல தெரிஞ்ச ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்லனா வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். மற்ற ஊர்களுக்குமே நான் வந்து saree pre-pleating வந்து பண்ணி கொடுக்கிறேன். கொரியர் மூலமா வந்து பண்ணி கொடுப்பேன். கொரியர் மூலமா நீங்க சென்ட் பண்ணனும்னு நினைச்சாலும் அந்த நோட்டீஸ்ல தெரிஞ்ச ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை வந்து இருக்கு. அத தூர எடுத்து வச்சிரலாம். ஏன்னா இது வந்து தூசி எதுவும் பட்டுதுன்னா ஒரு மாதிரி வந்து அழுக்காயிர கூடாது. அதனால வந்து எப்பவுமே நான் வந்து செல்ஃப்ஸை வந்து துடைக்கும்போது இத வந்து தூர எடுத்து வச்சிருவேன். இந்த சிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ நம்ம செல்ஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு செல்ஃபா வந்து நம்ம வந்து துடைக்கலாம். எப்பவுமே நீங்க வந்து துடைக்கும்போது பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழ வாங்க. கீழ இருந்து மேல வந்து போனீங்கன்னா அப்புறம் தூசி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் செல்ஃப்ல வந்து விழும். அதனால மேல இருந்து வாங்க. அதே மாதிரி மொத்தமா எல்லாத்தையும் அள்ளி கீழ போட்டுட்டீங்கனாலும் நமக்கு தொடச்சி திரும்ப வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு டைம் வந்து ரொம்ப எடுக்கும். அதனால நீங்க எப்போதுமே ஒவ்வொரு செல்ஃபா வந்து தொடங்க. நீங்க வந்து பூஜை ரூம் தொடச்சாலும் சரி, உங்களோட ட்ரெஸ்ஸோ இல்லனா வேற கிச்சன் செல்ஃபோ எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து ஒவ்வொரு செல்ஃபா எடுத்து வந்து துடைக்கும்போது சீக்கிரத்துல வேலையும் முடியும். ரொம்ப நீட்டாவும் வந்து இருக்கும். நம்ம மொத்தமா அள்ளி போட்டோம்னா அது வந்து நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப போரிங் ஆன மாதிரி ஆயிரும். நான் எப்பவுமே நான் இப்படி தான் செய்வேன். ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃப்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு அந்த செல்ஃபை நல்லா கம்ப்ளீட்டா ஒரு ஈர துணி வச்சு துடைச்சிரணும். இப்போ பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் துடைக்கிறதுக்கு ஒரு துணி வச்சுக்கோங்க. சாமி போட்டோலாம் துடைக்கிறதுக்கு ஒரு வெள்ளை கலர் துணி பிளெயின் துணி வந்து வச்சுக்கோங்க. ஒரு செல்ஃப்ல இருக்க போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழ உள்ள செல்ஃப்ல வந்து வச்சிட்டு அதுக்கு அடுத்து அந்த செல்ஃப் ஃபுல்லாவே ஈர துணியை வச்சு துடைச்சிட்டு அடுத்து சாமி போட்டோக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் துணி வச்சு ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து துடைச்சாச்சு. ஒவ்வொரு செல்ஃபா துடைக்க போய் பாருங்க ரொம்ப ஈஸியா சீக்கிரத்துல வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கடைசி செல்ஃப்ல பாத்தீங்கன்னா நான் வந்து மாவு கோலம் வந்து போட்டிருந்தேன். அந்த கோலத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ணிரலாம். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு கோலம் போடணுங்கிறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் லைட்டா ஈர துணியை வச்சு தான் துடைச்சு பார்த்தேன். நல்லா அந்த மாவு பாத்தீங்கன்னா நல்லா கிரிப்பா இருந்தது. நம்ம பெயிண்ட் போட்ட மாதிரி நல்லா ஒட்டி இருந்தது. சரின்ட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சு நல்லா தொளிச்சிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா வந்து அந்த கோலத்தை ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து இதுக்கு முன்ன இருந்த வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பூஜை ரூம் மாதிரி தான் இருக்கும். ஒரு செல்ஃப்ல நானே வந்து போட்டோஸ்லாம் வைக்கிற மாதிரி இருந்தது. அதனால நான் பாத்தீங்கன்னா பூஜை போட்டோஸ் சாமி போட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன போட்டோஸ் தான் வந்து வச்சிருக்கேன். இனிமே தான் கொஞ்சம் பெரிய பெரிய போட்டோஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அது இல்லாம நான் இது வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பூஜை எதுவுமே வந்து பண்ணல. இப்பதான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பாத்தீங்கன்னா ஒரு 7 நாள் வந்து சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கேன். அதோட வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல வந்து இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து பாருங்க. இப்போ சாமி போட்டோ வச்சிருந்த செல்ஃப்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் அடி செல்ஃப் மட்டும் இருக்கு. சரி அதுக்கு முன்னால நம்ம வந்து போட்டிருந்த கோலத்தை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கோலத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு அந்த பூஜை ரூம்ல
கீழே அடியில் உள்ள செல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பூஜைக்காக தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பேன். சந்தனம், குங்குமம், கற்பூரம், சாம்பிராணி, பத்தி அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருப்பேன். ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா நான் அகல் விளக்கு வந்து நம்ம கார்த்திகைக்கு பொறுத்தோம்ல அந்த விளக்கு எல்லாமே அந்த பாக்ஸில் வந்து போட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து தூர எடுத்து அதையும் வந்து நீட்டாக வந்து தொடச்சி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ சரி கையோடு நம்ம வந்து மாவு கோலம் வந்து போட்டுடலாம். மாவு கோலம் போட்டால் தானே நமக்கு காலையில் சாமி கும்பிட்றதுக்கு நல்லா கரெக்டாக காஞ்சிருக்கும் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். மாவு கோலம் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் வந்து ரெடி பண்ணேன். பச்சரிசி மாவு இருக்குது, அதை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிடணும். நமக்கு எந்த அளவுக்கு வந்து கோலம் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நான் வந்து கைட்டே தான் வந்து போடுறேன். சில பேர் வந்து துணி வச்சு கூட போடுவாங்க. நான் வந்து கைட்டே போட்டுருவேன். அதாவது நம்ம விரல் வந்து யூஸ் பண்ணியே வந்து அந்த மாவை வந்து எடுத்து வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தனியாக போட்டால் தான் நமக்கு வந்து அந்த வளைவுகள்லாம் வரும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் வளைவுகள் எதுவுமே வராது. உங்களுக்கு டேரெக்டாக போட முடியலைன்னா நீங்கள் லைட்டாக ஒரு சாக் பீஸ் வச்சு அதுக்கு மேலே அதுக்கடுத்து நம்ம அந்த மாவு வச்சு கூட போட்டுக்கலாம். அப்படி போடும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு கோலம் வந்து போட்டுட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே நைட்டே வந்து போட்டுருங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்த நாள் பூஜை பண்ணும்போது இந்த கோலம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம விளக்குகள் எல்லாத்தையும் நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அடுத்து சாமி ஃபோட்டோவுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாமே வைக்கணும். இது எல்லாத்தையும் நான் வீடியோ வந்து எடுக்கணும்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் டைம் வந்து ஆயிடுச்சு. அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்ட்டு நான் கடகடன்னு விளக்குகள் எல்லாம் கழுவி சந்தனம் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த நாள் காலையில் பூஜைக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதை வந்து உங்கள் கூட வந்து இந்த வீடியோலையும் லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோலம் சூப்பராக வந்து காஞ்சிருக்க கோலத்தை பார்க்கும்போது நம்ம அப்படியே வெள்ளை கலரில் பெயிண்டில் போட்ட மாதிரியே இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 8வது நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். சரி நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கு அடுத்து ஃபோட்டோஸு செல்ஃப்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சதுக்கு அடுத்து அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் எப்போவுமே எந்த செல்ஃபை துடைச்சாலும் சரி எதை க்ளீன் பண்ணாலும் சரி ரொம்ப அதை நின்று ரசிப்பேன். அடிக்கடி அதை பார்த்து ரசிப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை மாதிரி எத்தனை பேர் நீங்கள் செஞ்ச வேலையை வந்து ரொம்ப ரசிப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இது வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையெல்லாம் வந்து செஞ்சு முடித்து அதுக்கடுத்து அந்த விளக்குகள் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அரேஞ்ச் பண்ணதுக்கடுத்து என்னோடய பூஜை ரூம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். என்கிட்ட வந்து ரொம்ப பெருசான ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை. ஆனால் நான் இருக்கிறத வச்சு நிறைவாக வந்து நல்லபடியாக வந்து அந்த கடவுளை வந்து வேண்டி நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். என்னோடய பூஜை ரூம் க்ளீனிங் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பூஜை க்ளீன் பண்ணதுக்கடுத்து சந்தனம் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சதுக்கடுத்து என்னோடய பூஜை ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.